பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னையிலேருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா பேசுகிறேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் கிரக பயிற்சிகள் என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் 3. ஆகஸ்ட் 4 சுக்கிரன் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிறாரு. புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6 மிதுனத்திலேருந்து கடகத்துக்கும், ஆகஸ்ட் 23 கடகத்திலேருந்து சிம்மத்துக்கும். ஸோ 3 இடங்களில் இந்த புதன் வந்து பயணம் பண்ண போகிறாரு, 3 வீடுகளில். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18 சூரியன் வந்து கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஓகே, இந்த கிரக பயிற்சிகள் நம்மளுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி நல்லது கெட்டதுக்கெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ சந்திரனுக்கு 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு. சரிங்களா? ஸோ பொதுவாகவே செவ்வாய், சூரியன், இந்த ராகு, கேது, சனி இவங்க எல்லாமே 3ஆம் இடம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லா ஒரு வளர்ச்சியுமே கொடுக்கும். சரிங்களா? எடுக்கிற முயற்சிகள் ஆகட்டும், வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு சித்தியை கொடுக்கும் இந்த மாதம். 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன், சூரியன், குரு. ஸோ ஒரு அருமையான அமைப்பு. சூரியன் குரு இணைவுங்கிறதே பார்த்திங்கன்னா சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியன் குரு இணைவு சேர்றதுங்கிறது நம்மளுக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமாக நல்லாயிருக்கும். ஆனால் இது ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கும்போது 4ஆம் இடம்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா சுகஸ்தானம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக இந்த 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, குரு இருக்கிறது, புதன் போகிறது, புதன் 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது தான். குடும்பத்தில் ஒற்றுமை வர்றது, நண்பர்கள் மூலமாக சந்தோஷமாக இருக்கிறது, திடீர் உறவினர்கள் வருகை வர்றது, இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் 4ஆம் இடத்துல குருவும் சூரியனும் சஞ்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், அம்மாவோட ஹெல்த்து, இதில் எல்லாமே கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஏன்னா சுகஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அடிக்கடி உடல் நிலையில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடுகளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஃபீவர் வர்றது, சரியாக செரிமானம் ஆகாது, இந்த மாதிரியான ஒரு அசௌகரியங்களை வந்து கொடுக்கும். அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? 5ஆம் இடத்துல கேது, அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது, குழந்தைகள் சார்ந்து ஏதாவது நம்ம செலவு பண்ணுறதோ, அவங்க படிப்புக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். ஸோ கட்டாயம் குலதெய்வ வழிபாடு வந்து நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் குலதெய்வ வழிபாடு வந்து கட்டாயம் பண்ணிவிடுவாங்க. சுக்கிரன் வந்து பொதுவாக கன்னிக்கு போகும்போது அவர் வந்து பலம் இழக்கிறாரு, அதாவது நீச்சத்தன்மை அடைகிறார். ஓகேங்களா? ஸோ பொதுவாக சுக்கிரன் நீச்சத்தன்மை அடையும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு சுகபோகமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அதுவும் மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி இல்லைங்களா? 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போயிட்டு நீச்சம் அடைகிறாரு. அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் நம்ம இருந்துக்கணும். அதாவது பொருளாதாரம், கையிருப்பு, இதில் வந்து கவனம் இருந்துக்கணும். பொதுவாக சுக்கிரன் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த மாத ராசி பலன்களில் 6ஆம் இடம்ங்கிறது ஒரு நல்ல பிளேஸ் தான் சுக்கிரனுக்கு. பட் அங்கே 6ஆம் இடத்துக்கு போகிற சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட பார்வை 4ஆம் பார்வையாக, சனியோட 7ஆம் பார்வையாக, இதில் வேறு சனி வந்து வக்ரகதியில் இருக்கிறாரு. ஜூலை 27 இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் நினைக்கிறேன். டிசம்பர் 10 வரைக்குமே சனி வந்து வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. சரிங்களா? அது வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துலையே அதே வீட்லேயே தான் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறாரு. மீனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு வந்து ஒரு சரியான இடம் தான். அங்கே இருக்கும்போது பெரிய அளவில் வந்து அவர் வந்து பாதிப்புகள் கொடுக்கறது கிடையாது. அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஸோ அப்போ சுக்கிரன் 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி 6ல் போய் நீச்சமாகி அங்கே வந்து செவ்வாய் சனி பார்வை கிடைக்குது. அப்படிங்கிறனால கொஞ்சம் மனைவி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. தேவையில்லாமல் நம்மளே போய் பிரச்சனையில் வந்து மாட்டிக்க வேணாம். சரிங்களா? மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது எடுக்கிற முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறது, இதெல்லாமே கட்டாயம் நடக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஸோ 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறதே பார்த்திங்கன்னா தொழில் வழியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், புதிய யுக்திகளை நம்ம பயன்படுத்துறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யாருன்னே தெரியாத பர்சன் மூலமாக நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கிறது, நம்ம எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கிறது, என்ன ஒரு விஷயம் நினச்சாலுமே அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நினைக்கிற விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் தான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு கட்டாயமாக செய்வார். சரிங்களா? அதனால் வந்து ராகு அங்கே பிளேஸ் ஆகிருக்கிறது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான அமைப்பு தான். 12ஆம் இடத்துல சனி வக்ரகதி அடைகிறாரு.
ஸோ 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 12ல் போய் வக்ரம் அப்படின்னு இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது. இப்போ வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்மளுக்கு அந்த 12ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். சரிங்களா? 4ஆம் இடத்துலேருந்து குருவோட பார்வை சனிக்கு கிடைக்குது. அதனால் பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இருந்த போதிலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனிங்கிறது விரய சனியாக வந்து செயல்பட்டுருப்பார். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னா யோசிக்காமல் செலவு பண்ணிடுங்க. அது சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. கையில் பணத்தை இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னு தயவுசெய்து இந்த காலகட்டங்களில் நினைக்காதீங்க. பிறருக்கு நல்ல உதவி பண்ணுங்கள். பொதுவாகவே 7.5 இது நடக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து நம்ம லைஃப்பை நல்லா ரியலைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளை நம்ம பக்குவப்படுத்திக்கிறதுக்கும், சரிங்களா, ஒரு எதையுமே ஏற்றுக்கக்கூடிய மனசு, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு ஏற்றுக்கிறதும், எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைங்களா, இப்போ இந்த 7.5ல் நாங்கள் படாத பாடுபடுறோம் அப்படிங்கிறது, அது அப்படி கிடையவே கிடையாது. நம்மளை பக்குவப்படுத்துறது தான் இந்த 7.5 சனிங்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் புரியாத விஷயங்கள் இந்த 7.5 சனியில் சரியான பாதையில் சரியாக நம்ம யோசித்தோம்னா இந்த சனி மாதிரி பக்குவப்படுத்துகிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் இது விரய சனி அப்படின்லாம் நீங்கள் பயந்துட்டு இருக்காமல் சரியாக உங்களை வந்து சரியான முறையில் பக்குவப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு காலகட்டம் இது. ஓகே? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்களுக்கு நல்லா உதவி பண்ணுங்கள். பெரியவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுங்க. கோபத்தை வந்து குறைச்சிக்கோங்க. சோம்பேறித்தனமே வச்சுக்காதீங்க. ஏன்னா முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தள்ளி போடுற விஷயங்கள்னால தான் இந்த 7.5 சனிங்கிறதே நம்மளை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கும். எந்த ஒரு செயலையும் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம், பொறுப்பு இல்லாமல் நம்ம இருக்கிறது. ஒரு இடத்துக்கு போகிறோம்னா என்ன வேணும் ஏது வேணும் கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா பொதுவாகவே இந்த 7.5ங்கிறது என்ன கொடுக்கும்னா நிறைய அலைச்சல்களையும் நிறைய மறதிகளையும் கொடுக்கும். சரிங்களா? அதனால் ஏதாவது ஒரு படிக்கிற ஹேபிட்டை வந்து நீங்கள் வளர்த்திக்கோங்க. கட்டாயம் படிக்கணுங்க. ஏதோ ஒரு புக் ரீடிங்கோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண தயவு செய்து பழகுங்க. அதை விட்டுட்டு எனக்கு இப்படி இருக்குது ஏன்னா நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்களே சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி விரயசனி போகுது, 7.5 நடக்குது, எனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு இவங்களாவே டிசைட் பண்ணிக்கிறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். எதுக்காக? அது நம்ம வந்து அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கிறதுக்காக தான் சனியோட சஞ்சாரமே நடக்குது. சரிங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. எங்கே போனீங்கனாலும் முன்னாடியே முதல் நாளே பிளான் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணு, அதுக்கு மீறி என்ன நடந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம். அதையுமே நீங்கள் பெருசாக கஷ்டப்படுத்திக்காதீங்க. எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகே? ஸோ நல்லபடியாக கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செயல்படுத்துங்க. எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. பகலில் தூங்காதீங்க. இரவு நேரங்களில் அதிகமாக கண் விழிக்காதீங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா பொதுவாக இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதோட பலன்கள் என்னங்கிறத நீங்கள் வந்து நிச்சயமாக உணர்வீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குது. மனைவி விஷயத்துலையும் பொருளாதாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எவ்வளோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் பணத்தை வந்து விரயம் பண்ணாதீங்க. அதிகமாக ஆன்லைன் ஷாப்பிங் போகாதீங்க. நீடு இருந்தால் மட்டும் அதுக்குள்ளார போங்க. ஏன்னா கையில் பணம் தங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பிளான் பண்ணுங்கள். சரிங்களா? தேவையில்லாமல் பார்த்தோன்னே ஒரு பொருளை வாங்கணும்னு தயவுசெய்து ஓடாதீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு பயன் தராது. என்னடா இவ்வளோ ஹாஸாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நான். ப்ளீஸ் இந்த ஒரு மாதம் என்ன அத்தியாவசியம், என்ன தேவை, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு அருமையான அற்புதமான மாதமாகவே அமையும்.